கோயம்புத்தூர்ல வசிக்கிற ஒரு குட்டி குடும்பம். அதுல பையன் 1, பொண்ணு 1. பையன் 8வது படிக்கிறாரு, பொண்ணு சின்ன கிளாஸ் படிக்குது. 2 பிள்ளைகளையும் கொண்டு போய் பள்ளியில விட்டுட்டு தான் தகப்பனார் வேலைக்கு போவாரு. தினமும் இதுதான் வழக்கம். வேலைக்கு போனவரு மறுபடியும் பள்ளியில வந்து பிள்ளைகள கூட்டிட்டு வீட்டுக்கு வரலான்னு வராரு. பிள்ளைய காணும். யாரு? 8வது படிக்கிற அந்த ஆண் பிள்ளை கிரி அப்படிங்கிறவரு. 13 வயசு. அவரை காணும். நைட்டு முழுக்க தேடுறாங்க. நைட் எப்படியும் வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இல்ல. இது எப்ப நடக்குதுன்னா 12/12/2022ல 13/12/2022 அன்னைக்கு காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க, பிள்ளைய காணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கலெக்டர்ட்ட மனு குடுக்குறாங்க, சிஎம் ஐயாவுக்கும் மனு அனுப்புறாங்க. இப்போ 2026 இது வரைக்கும் என் பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல. எனக்கு உதவ முடிஞ்சதுன்னா உங்களுடைய காணொளியில இத பத்தி பேசி வீடியோ போடுங்க. ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா உங்களுடைய காணொளி பதிவின் மூலமாக அப்படின்னு காணாம போன கிரி அவங்களுடைய அப்பா நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டதுனால இந்த காணொளி பதிவு பண்ணேன் காலையிலேயே. பாருங்க, அதுக்கு என்ன கெட்ட நேரம் அப்படின்னு தெரியல. காப்பிரைட்டை கொடுத்து வீடியோவை தூக்கி விட்டுட்டாங்க. ச்சே, பதிவு பண்ண வீடியோ இப்படி போச்சே அப்படின்னு நினச்செல்லாம் நான் வந்து வேதனைப்பட மாட்டேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவை நான் பதிவு பண்ணி கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை கிரி எங்கிருந்தாவது இந்த காணொலியை பார்த்தா நம்மளுடைய ஃபேமிலியோட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு அவங்க ஃபேமிலியோட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுடைய இந்த காணொலியை அமைத்து கொடுத்து விடாதா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஆசை தாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.